எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஞானவேல் சார் இன்னைக்கு இங்கே இருக்க முடியாததுனால என்ன பேச சொன்னாங்க. ஆனால் அவர் லெவலுக்கு தேங்க் பண்ண முடியுமா எல்லாரையும் எனக்கு தெரியல. ஃபர்கிவ் மீ இஃப் ஐ எம் மெஸ்ஸிங் அப். சார் சார் ப்ளீஸ். தங்கலான் கோல்டன் விக்ட்ரி அதை ஆக்குனது மெயினாக நீங்கள் தான். ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஆடியன்ஸ் அண்ட் everyone, fans, thank you everyone here. No, I'm actually nervous right now. Sir, Ranjit sir, Tangalan is something that we will proudly carry throughout our life. Thank you so much. Vikram sir, for you've given not only your acting, but you've given your blood and sweat for this film. Thank you so much. And GV sir, he's given his soul. He's the soul of this film. Thank you so much. And everyone, all the technicians and all the artists, they've given their best. Thank you so much. And business our Gnanavel sir da pesirkanum, but it's doing really well and we are very happy. And Telugu, it has received very well, just like Tamil. And we have increased the screens also. Day 2, we are very happy. It has done great. I don't know. Thank you so much. I mean, rest, I think Shakti sir will speak. He will be able to tell it. Sorry, thank you so much. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மற்ற ஆடியோ அதெல்லாம் வர முடியாது இருக்குது, இன்றைக்கி வந்தேன். தேங்க்ஸ் ரஞ்சித் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் எதுவும் முயற்சி பண்ணி அவரும் நானும் தனியாக இந்த கேரக்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணோம். தெரியலன்னா நான் கைலாசன்ற ரோல் பண்ணேன். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணேன். தேங்க்யூ. உங்களால் தான் அது நான் அந்த மொழி அதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. ரொம்ப நன்றி. அண்டு எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தங்கலான் படம், இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய ஊடகம் மற்றும் பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கலான் ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன். வரலாற்றில் பதிவு பண்ணக்கூடிய முக்கியமான படத்தில் இதில் நான் ஒரு பாட்டாக இருந்ததில் மிகப்பெரிய நன்றி ரஞ்சித் சாருக்கு. என் வாழ்நாள் முழுதும் என்னை தூக்கி விட்டு அழகு பார்த்த ரஞ்சித் அவர்களுக்கு நான் மறக்கவே மாட்டேன், எப்பவுமே மறக்க மாட்டேன், எப்பவுமே மறக்க மாட்டேன். அப்புறம் விக்ரம் சார், பெரிய ரோல் மாடல் சார். நீங்கள் இன்ஸ்பிரேஷன், கடினமான உழைப்பு, அந்த உழைப்பெல்லாம் இன்னைக்கு பார்வையாளர்கள் பயங்கர சந்தோஷமும் உற்சாகப்படுத்துறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சக்ஸஸ் எனக்கு ரொம்ப இந்த சக்ஸஸ் மீட்டில் நான் இங்கே இருக்கேன்னா முக்கிய காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷி, கார்த்தி, இலா, இன்னொரு இலா, ரூபகாரி, சந்துரு, அருள், ரவிராஜ், ஆலி, அவங்களால தான் இந்த இடத்துல நிற்கிறேன். எங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுறபடி நான் எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் தங்கலான் படம் எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு விசில் அடிக்க தெரியாது. அவங்க போய்ட்டு இந்த பிடி சர்வீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. கடையில் போய்ட்டு ப்ளூ கலர் எல்லோ கலர்லாம் இருக்கும்ல, வாங்கிட்டு வந்து என்னை காட்டும் போதெல்லாம் அந்த விசில் அடித்தாங்க. அப்புறம் படம் முடிஞ்ச உடனே என்னை சென்டரில் நிற்க வச்சு என் குடும்பமே சுற்றி விசில் அடித்தாங்க. விசில் வச்சு அங்கே தான் எனக்கு தங்கலானோட சக்ஸஸாக நான் அந்த இடத்துல தான் நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ரஞ்சித் நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன் ஆஃபீஸில். இந்த மொமெண்ட் எனக்கு இந்த இடம் நான் எங்கேயோ இருந்தேன்னா இங்கே நிற்க வச்சதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அண்ணன் ரஞ்சித் அண்ணன் மட்டும்தான். அவரை நான் வாத்தியாருன்னு சும்மா வார்த்தைக்காக வாத்தியாருன்னு சொல்ல, அவரோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் விக்ரம் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட இந்த படத்தில் நம்ம நடித்து கூட நிறைய கற்றுக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. எல்லாருக்குமே நன்றி. படத்தில் நடித்தவங்க, ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இந்த படம் ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. ரொம்ப நன்றி.
ப்ளஸ் கேஜிஎஃப் மக்களுக்கு வந்து அங்கே இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் முக்கியமாக இங்கே நன்றி சொல்லிக்கிறேன் நான் விரும்புகிறேன் இந்த இடத்துல. ரொம்ப நன்றி அவங்களுக்கு இந்த இடத்துல. ப்ளஸ் விக்ரம் சார், பார்வதி மேம், மாளவிகா மேம், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவங்க கூட இருந்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு எனக்கு வந்து அந்த ரோலை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயராக இருந்தது. ஸோ விக்ரம் சார் வந்து என்னை பற்றி பேசி என்னோட ஒரு பயங்கரமான மூமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேடையை வந்து நான் அதை யூஸ் பண்ணி ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக ப்ளஸ் எங்களோட குடும்பம், தங்கலான் குடும்பம் இங்கே தான் இருக்காங்க எல்லாருமே. ஒட்டுமொத்த தங்கலான் குடும்பத்துக்கு நன்றி. ஆமாம், என் குடும்பம் வந்து பயங்கரமான ஒரு குடும்பம், தங்கலான் குடும்பம். ப்ளஸ் டெக்னீஷியன், ஆல் டெக்னீஷியன், கிஷோர், செல்வா, அனிதாக்கா, ஏகாம்பரம், ஸோ ஆல் டெக்னீஷியன், ஃபைட் மாஸ்டர். ஸோ என்னோட கூட நடித்த சக கலைஞர் பிரீத்தி, அர்ஜுன், நாகம்மா, எல்லா குழந்தைங்களுக்கும் நன்றி. எப்போவுமே என்னோட நன்றி வந்து ரஞ்சித் சாருக்கு வந்து பெருசாக இருக்கும். ஸோ சஞ்சித் சார் நன்றி சார், லவ் யூ சார். ஸோ தேங்க்யூ, இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், நன்றி. மேடையில் அமைந்திருக்கும் திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பர்சனலாக இந்த ஈவெண்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் அதிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறத நான் ஃபீல் பண்ணுறேன்னா, நான் சினிமாவுக்கு அறிமுகமாகி ஒரு ஹேட்ரிக் சக்ஸஸாக எனக்கு இந்த படம் இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி. சார்பட்டா, ப்ளூ ஸ்டார் அண்ட் தங்கலான் சக்ஸஸ் தொடர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சினிமாவில் அறிமுகப்படுத்திய இயக்குனர் பா. ரஞ்சித் அவர்களுக்கு இந்த மேடையில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரஞ்சித்தோட தொடர்ந்து நான் வேலை செய்யும்பொழுது நான் திரைக்கதை அவரோட சேர்ந்து தான் கற்றுக்கினேன். நான் ஒரு நாவலிஸ்ட் பேக்ரவுண்டில் இருந்தால் வரேன். ஸோ திரைக்கதை எனக்கு அவர் தான் சார்பட்டால இருந்தே சொல்லி கொடுத்தாரு. ஒரு படத்துலேயே நான் ஏதாவது ஒன்று கற்றுக்கிறது வந்து அவ்வளோ டிஸ்கவரிங்காக இருக்கும். குறிப்பாக தங்கலானில் வந்து நான் ஒரு வேர்ஷன் எழுதும்போது எனக்கு வந்து இந்த தங்கலான் தன்னுடைய கிராமத்தில் வந்து கணத்துக்காக பள்ளம் தோண்டும் போது ஒரு சின்ன புத்தர் சிலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தேன். அது அவர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஐடியாவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு. ஆனால் அதை அவர் மாற்றின விதம் வந்து தங்கலானுக்கு அந்த சிலையை கிடைக்க வர அந்த சிலை வந்து காடையன் இருக்கும்போதே அந்த சிலை அங்கே இருக்கட்டும், தங்கலான் அந்த சிலையை கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த கதையோட டைனாமிக்ஸே வந்து மாறிடுச்சு. அது அந்த படத்தோடைய மெட்டாஃபரிக்கெல்லாம் வந்து அது மாறிடுச்சு. ஒரு திரைக்கதைக்குள்ள ஒரு எலிமெண்ட்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி பயன்படுத்தணுங்கிறது ரஞ்சித் எப்போதுமே எனக்கு வந்து மாஸ்டர் தான். திரும்ப நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்கதான் வந்து விரும்புகிறேன். குறிப்பாக இந்த சாப்பாட்டா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதுறது மட்டும் இல்லாமல் அந்த படம் முழுக்க அவரோட வந்து நான் பணிபுரிஞ்சு வேலை செஞ்சேன். அந்த படம் கொடுத்த ஒரு அங்கீகாரம் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்ததால என்னால் இந்த படத்தில் அந்த அளவுக்கு ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் வேலை செய்ய முடியாமல் போச்சு. அப்படி இருந்த சில நேரங்களில் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு மனிதர்கள் வந்து ஒரு படம் வெற்றி அடையும், அதுக்கு இவ்வளவு கடினமான வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்தது. இங்க இருக்கிற திரைக்கலைஞர்கள் அவ்வளவு அதுக்கு எஃபர்ட் போடும்போது அப்ப திரும்ப எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு, ஏதோ ஒரு வகையில பார்வையாளர்களை நம்ம அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு போயிட முடியுமா தன்னுடைய கதையின் வழியாக. அப்படித்தான் இந்த நடிகர்களும் இயக்குனரும் இந்த கதையை தேர்ந்தெடுத்தது அப்படித்தான் வந்து நான் வந்து பாக்குறேன். ஏன் இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட் படி ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன் போகக்கூடாது, ஏன் ஒரு ஹீரோ அந்த கதையை சூஸ் பண்ணக்கூடாது, ஒரு எலிவேட் பண்ணணும் ஆடியன்ஸ் த்ரூ த ஆர்ட் மூலமான்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அது சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க, அது சாட்சி தான் அந்த மேடை. ஸோ அது வந்து திரும்ப நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போதெல்லாம் குறிப்பா எனக்கு விக்ரம் சார் நான் மேடையில சொன்னேன், அவர் அப்ப இல்ல சார், நான் சினிமாவில் போய் பார்த்த முதல் படம் கேஷ்னோ தியேட்டர்ல மீரா படம் பார்த்தேன் நான் ஆக்சுவலா. ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன பையன் முதல் முறை பார்த்த சினிமா மீரா. அதுக்கப்புறம் திரும்ப வந்து எனக்கு அவரோட நல்ல ஒரு ஞாபகம் இருக்கு. ராவணன் படத்துக்கு வந்து பிகைன் ரூட்ஸ்ல வந்து ஒரு கூட்டம் வச்சாங்க. நீங்க வந்து சியான் சார் சந்திச்சு நீங்க வந்து பேசலாம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் தங்களுடைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. நான் கொஞ்சம் அந்த படத்தை பத்தி அப்படி இப்படின்னு சொன்னேன். ஸோ எல்லாரும் போட்டோ எடுக்கும்போது எனக்கு கிட்ட போறதே கொஞ்சம் அப்படி தயக்கமா இருந்தது. அவர் தோல் மேல கை போட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டார். சார் ஒரு பிபிஓல நைட் ஷூட் வேலை செய்யறேன் சார், நீங்க இருக்க வேண்டிய இடம் சினிமா தான் சொன்னார். ஆக்சுவலா இப்பவுமே ஞாபகம் இருக்கு எனக்கு. ரொம்ப நன்றி சார். அந்த போட்டோ என்னோட ஃபேஸ்புக்லயுமே ஆக்சுவலா இருக்கு, அவரோட நான் எடுத்த போட்டோ. ஸோ இந்த சக்சஸ் வந்து ரொம்ப ஏன் முக்கியமா பாக்குறேன் அப்படின்னா, இப்ப இந்த படம் வந்து என்ன பேசுது, திரைக்கதை சார்ந்து, வசனம் சார்ந்து, நிறைய குறியீடுகள் சார்ந்து இங்க இருக்கிற நானோ இல்ல இதை இயக்குனரோ நடிகர்களோ யாரும் சொல்ல வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு இன்டர்பிரேஷன் மக்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தை பத்தி. அவங்க வந்து இந்த படத்தை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த படத்தை பத்தி நாங்க நிறைய பேசுறதை விட அவங்க வந்து சொல்றதன் வழியாகத்தான் பல்வேறு பரிமாணங்கள் இந்த படத்துக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து இந்த மேடையில சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்த படம் ரஞ்சித் வந்து ஒரு ஏன் கேம் சேஞ்சர் நம்ம சொல்றோம், ஏன் வந்து ஒரு பாத் பிரேக்கர் அப்படின்னு சொல்றோம்னா இந்த படம் அதுக்கு மிக முக்கியமான காரணமா நான் பாக்குறேன். ஏனென்றால் பொதுவாகவே தமிழ் சூழல்ல தமிழ் இலக்கியங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புராண இதிகாசங்களை குறிப்பா இந்து மத புராணங்களை வந்து த்ரூ த ஆர்ட் வந்து இன்டர்பிரட் பண்ணுவாங்க. இப்போ இலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா புதுமைப்பித்தன் காலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அகலிக்கை, சாப விமோசனம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுகதைகள் வழியா பண்ணிருக்காரு. எம்பி வெங்கட்ராமன் வந்து பாத்தீங்கன்னா நித்திய கண்ணி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதிருக்காரு. இப்போ ஜெயமோகன் வந்து பாத்தீங்கன்னா வெண்முரசு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. எஸ் ராமகிருஷ்ணன் உபபாண்டவன் எழுதுறாரு. இது எல்லாமே அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்து மதத்தினுடைய
ஒரு ஒரு எபிக்னஸ் வந்து இன்டர்பிரட் பண்றாங்க. அந்த மதத்தை ஏதோ ஒரு வகையில் ஆர்ட் வழியா அவங்க கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஆனா சினிமாவில் அந்த அளவுக்கு வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆரம்பத்துல அப்படியே புராணமாவே எடுத்தாங்க. ரொம்ப லேட்டா தான் அதை இன்டர்பிரட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் என்னோட நினைவுல இருந்து சொல்றேன். அப்படி சொல்லணும்னா வந்து தளபதி படத்தை சொல்லலாம். தளபதியில வந்து அந்த மகாபாரதத்தை இன்டர்பிரட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ராவணன்ல வந்து மணிரத்னம் வந்து அதை பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலால வந்து ரஞ்சித் வந்து பண்ணியிருப்பாரு. அப்புறம் வந்து இப்ப சமீபமா பாரடைஸ்னு ஒரு படம் வந்து இந்த படங்கள் எல்லாமே இந்த ஹிந்து ரிலீஜியன்ஸை ஹிந்துவோடைய பேக்ரவுண்டை வந்து அவ்வளவு இன்டர்பிரட் பண்ணிருக்கும். ஆனா முதல் முறையாக இந்திய சினிமாவிலே ஒரு பௌத்தத்தை இன்டர்பிரட் பண்ண படம் தங்கலான் தான். ஸோ அந்த வகையில இட்ஸ் வெரி யூனிக் அண்ட் எபிக் மூவி இன் தமிழ் சினிமா. ஸோ அந்த படத்துல நானும் ஏதோ ஒரு வகையில ரஞ்சித் அவர்கள் உதவி செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுதும் இந்த வெற்றியை உங்களா பகிர்ந்து நினைக்கும் போதும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மேடையில் இருக்க திரைக்கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பா அண்ணன் அழகிய பெரியவன் அவர்களோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து நான் படித்து வளர்ந்த ஒரு எழுத்தாளர் அவர். ஸோ அவரோட குறிப்பா இந்த டயலக்ட் இந்த ஸ்லாங் வந்து ஏன்னா தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பதியப்படாத ஒரு வட்டார வழக்கு இது. நீங்க சென்னை, மதுரை, திருநெல்வேலி, என்னென்ன கோயம்புத்தூர் எல்லாமே வந்திருக்கு. இது ரொம்ப நுட்பமான ஒரு வேலூர் மாவட்டத்துல வட்டார மொழி. அதெல்லாம் இதை புரிஞ்சுக்கிறது நமக்கு சிரமமா இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. அதை தாண்டி இந்த படத்துடைய வசனம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. ஸோ தொடர்ந்து நீங்கள் ஊடகங்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும் என சொல்லி இந்த மேடைக்கு வாய்ப்பளித்த ரஞ்சித் அவர்களுக்கும் படக்குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் அப்புறமா வந்து ஊடக நம்பருக்கு அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீவர்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு வீவர்ஸ் வந்து இன்னைக்கு காலேஜ் பாஸில் படிச்சுட்டு டெக்ஸ்டைலில் வந்து நிறைய ரிசர்ச்சும் பண்ணிட்டு இன்னைக்கு நான் ஒரு காஸ்டியூம் டிசைனராக இங்கே இருக்கிறது காரணம் டைரக்டர் ரஞ்சித் சார் தான். ஸோ இந்த சார்பட்டா பரம்பரையில் ஃபர்ஸ்ட் படமே எனக்கு அதுதான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் படமே எனக்கு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. ஸோ செகண்ட் இப்போ தங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த படத்தில் நான் வந்து அந்த மக்கள் வந்து நேரடியாக அங்கே எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது எனக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அது எல்லாமே நேச்சுரல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன யூஸ் பண்ணாங்களோ அது மட்டும் நான் படத்தில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த எபிக் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் எல்லாருக்குமே நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள் எல்லாம். தேங்க்யூ. வணக்கம். தங்கலான் கோல்டன் விக்ட்ரி ஞானவேல் சார்ட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன். தங்கலான் வந்து ஷூட் போயிட்டு இருக்க டைமில் அவருக்கு ரொம்ப ஒரு டஃப்பான காலகட்டம். அதையெல்லாம் தாண்டி ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்கிற டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் மேலே உள்ள நம்பிக்கையில் மிக பிரம்மாண்டமாக எடுத்தார். ஒரு சாதாரண தயாரிப்பாளர்கள் அது மாதிரி ஒரு கடினமான காலகட்டத்தில் அப்படி ஒரு கடினமான முடிவு எடுத்து அவ்வளோ பெரிய ஒரு படம் பண்ணுவாங்களாங்கிறதே டவுட்டு. அந்த படத்தை வந்து தங்கலான் படத்தை பண்ணார். தங்கலான் படத்தை முதலாக அவர் வந்து ஒரு ஃபைனல் காப்பி பார்க்குறார். பார்க்கும்போது என்னையும் வர சொல்லியிருந்தாரு, நானும் சேர்ந்து பார்த்துருந்தோம். படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே பேசாமல் உட்கார்ந்து இருந்தார். எனக்கு தெரியல என்ன மூட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னன்னு அவரோட வியூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோம். ஜென்ரலா ஒரு படத்துல அவர் ரஞ்சித் பிரதர் பத்தி சொல்லும்போது ரஞ்சித் வந்து ஒரு படத்துக்கு முழுமையான அர்ப்பணிப்போட முழுசா உழைச்சிருவாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு ஹீரோ, ஒரு ஆர்டிஸ்டா இவ்வளவு பெரிய உழைப்பை போட்டு வச்சிருக்காரு, இதை நம்ம சரியா கொண்டு போய் சேர்த்தாகணும் அப்படின்னாரு. விக்ரம் சாரோட நடிப்பு, விக்ரம் சாரோடைய அர்ப்பணிப்பை ஒரு தயாரிப்பாளர் படம் பார்த்து முடிச்சு அடுத்த 5 நிமிஷம் ஸ்பீச்லெஸ்ஸா இருந்தார். நான் இந்த படம் மிகச்சரியான ரிலீஸ் தேதியில மிகச்சரியா ப்ரமோட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் பொழுதுதான் ஒரு படத்துக்காக ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது அவங்களோட நிலை தாண்டி ஒரு படத்துக்காக அர்ப்பணிப்பு உணர்வோட நடிக்கிறாங்கிறப்ப ஒரு தயாரிப்பாளரா நான் அந்த படத்தை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும்னாரு. அடுத்தது அவர் சொன்ன விஷயம், ஸ்டுடியோ கிரீனுக்கு பருத்தி வீரனுக்கு அடுத்தது ஒரு எபிக் ஃபிலிம் தங்கலான்னார். இதோட ப்ரொமோஷன் ஆகட்டும், இதுக்கு நம்ம செலக்ட் பண்ற ரிலீஸ் டேட்டா இருக்கட்டும், இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடமா இருக்கட்டும், அது ரொம்ப முக்கியமான இடம். மிகச்சரியா அதை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தார். இந்த படத்தோட வெற்றி, ஜென்ரலா ஒரு படம் ப்ரொடியூசருங்க ஆங்கிள் இருந்து ஒரு படம் போட்டு முடிச்சு பார்த்ததுக்கு பிறகு அந்த படத்துல இருந்து வரக்கூடிய ரெக்கவரி பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அவர் வந்து அதுல உள்ள ஆர்டிஸ்ட், அந்த கலைஞர்களோட
ஒட்டுமொத்த உழைப்பை மட்டும்தான் பார்த்தார். இந்த 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 உழைப்புக்கான வெற்றியை ஒரு தயாரிப்பாளராக அதுக்கு பிறகு பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சார் விக்ரம் சார். இந்த படத்தோட சோல் ஒரு கலைஞனா இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு உணர்வோட, அதாவது ஆந்திரால இந்த படம்ங்க உலகமெங்கும் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 4 daysல 68 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. பட்டி தொட்டி எல்லாம் கொண்டாடப்பட்டுச்சு. அதான் வெள்ளிக்கிழமை மார்னிங் ஷோ மதுரையிலேருந்து எனக்கு கால் வருது. மதுரையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊருங்கள்ல ஒரு ஷோவோட கலெக்ஷன் ஒரு நாள் பூரா பண்ண வேண்டிய கலெக்ஷனை ஒரு ஊர்ல ஒரு ஷோல கிடைக்கும் மதுரையில். ஸோ நீங்க வந்து நிறைய பேசுவோம், வெளியில பேசும் பொழுது இயக்குனர் மீதான அன்பும் இருக்கு, வன்மமும் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இயக்குனரை இயக்குனராகவே பார்க்கறாங்க, அளவற்ற அன்பை கொடுக்குறாங்க. ஏன்னா ரஞ்சித் பிரதரை தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியுங்கிறதுனால நான் சொல்றேன், சக மனிதன் மீது அளவற்ற அன்பும் அக்கறையும் கொண்ட ஒரு இயக்குனர். அவர் பேசும்போது சொல்லுவார், நான் என்னோட படத்துல வந்து யாரோ அருவாளை எடுத்துட்டு 2 பேரை வெட்டுறதோ அதையோ இந்த மாதிரி எல்லாம் நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா சமுதாயத்தின் மீதான அக்கறை, மக்கள் மீதான அன்பு அவருக்கு வந்து ஜெனரலாவே அவருடைய படத்துல பிரதிபலிக்கும். அந்த அன்பை மக்கள் கொடுத்தாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தமிழ்நாடு பூரா மக்கள் வந்து கூட்டமா அலையலையா வந்தாங்க. அது வந்து சிட்டி, செங்கல்பட்டு, மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி எந்த பாகுபாடும் கிடையாது. தமிழகம் எங்கும் மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சிச்சு. இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒண்ணுன்னா ஆந்திரால இன்னொரு மேஜிக் பண்ணுச்சு. ஆந்திரால ஒரு திரையரங்கு உரிமையாளரோட நான் பேசிட்டு இருக்கேன். அவர் சொன்ன விஷயம், ஒரு படத்துக்காக ஒரு குழு இவ்வளவு வந்து ஒர்க் பண்ணுவாங்களா, இந்த அளவு டெடிகேஷனா ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இந்த வருஷத்துல நடிக்கிறதுக்கு என்னென்ன அவார்டு இருக்கோ அதெல்லாம் விக்ரம் சாருக்கு கொடுத்தோம். இயக்குனராக என்னென்ன விருது இருக்கோ அது பூரா ரஞ்சித்துக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு திரையரங்க உரிமையாளர் ஆந்திரால இருந்து பேசுறாரு. சோ ஒரு சக மனிதர்கள் மீதான அக்கறையோட ஒரு மிகப்பெரிய படைப்பை, நான் எடுத்துக்கிட்ட படைப்பை ஈஸியா ஓப்பி அடிச்சு சொல்லிட முடியும். ரொம்ப ஹார்டான விஷயங்களை எடுத்துக்கிட்டு ஒரு மக்களை வேற ஒரு உலகத்துக்கு எடுத்துட்டு போகுது தங்களா. நீங்க வந்து என்னன்னா இந்த படத்துக்குள்ள போய் ஜஸ்ட் லைக் தட் கான்டெம்பரரியா ஒரு படம் பண்ணிடலாம், யார வேணாலும் 2 சீன்ல கைத்தட்ட வச்சிடலாம், அருவாலை எடுத்து 2 பேரை வெட்டிட்டு கைத்தட்டு வாங்கிட்டு போயிடலாம். அதெல்லாம் பண்ணலைங்க. மிகச்சரியான ஒரு உழைப்போட, மிகச்சரியான ஃபில்ம் மேக்கிங்கோட தமிழ்நாடு பூரா மிகப்பெரிய வெற்றியை வந்து மக்கள்கிட்ட பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியா ஞானவேல் சார் இன்னைக்கும் துபாயில இருந்தாரு, அவரால் வரவே முடியல. அவ்வளவு பெரிய சந்தோஷமா சொன்னாரு. நான் வந்து ஒரு பருத்தி வீரன் மாதிரி நினைக்கிறேன் தங்கலான் படத்தை, எனக்கு ஒரு எபிக் ஃபில்மா. அப்பேற்பட்ட வெற்றியை பெற்றுத்தந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்கள், திரைக்கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெற்றி விழா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நிகழும் அப்படின்றத ஆடியோ லான்ச்லேயே எல்லாருமே வந்து பதிவு பண்ணியிருந்தோம். எல்லாரோட உழைப்புமே இன்றைக்கி அங்கீகரிக்கப்படும் போது அது இன்னும் நெகிழ்வாக நாங்கள் உணர்கிறோம். இந்த திரைப்படத்தில் தாபப்பூ, மாயநதி, வீரதுரந்தரா, ஊட்டாத தாயின் கணக்கென்ற பால் போல் அப்படின்னு கவிதைகளை என்னுடைய பாடல்கள் பதிவு செய்யப்பட்ட இடத்துல வட்டார வழக்கில் பதிவு செய்யக்கூடிய ஒரு அழகான தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு இயக்குனர் ரஞ்சித் சாருக்கு ரொம்ப நன்றி. வரலாறு அப்படின்ற பேரில் இன்னைக்கு வரைக்குமே மன்னர்களை தான் போற்றி போற்றி படங்கள் வந்துட்டு இருக்குது. வரலாறு அப்படின்றது எளிய மக்களுடைய வலிகளையும் துயரங்களையும் கொண்டாட்டங்களையும் வெற்றியையும் போற்றக்கூடியதா, வெளிப்படுத்தக்கூடியதா கொண்டு வந்திருக்கக்கூடிய தங்கலான்ல 2 பாடல்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. அறுவடை பாடல், அதை எழுதின அந்த தருணம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ரஞ்சித் சாரோட அவரோட வேலை செஞ்ச எல்லா படங்கள்லையுமே டியூன் கொடுத்து தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஜிவி சாரோட அலுவலகத்தில் ரெக்கார்டிங் சென்டரில் அங்கே உட்கார்ந்து
ரஞ்சித் சார், ஜிவி சார், மதிச்சியம் பாலா, சுகந்தி இவங்களோட சேர்ந்து வந்து பண்ண முதல் பாடல் எனக்கு. அதுவும் வந்து உரையாடல் வடிவத்தில் வந்து அந்த பாடல் இருந்தது. இதை விட மட்டற்ற மகிழ்ச்சி என்னன்னா, அந்த பாடலோட தொகையராக சியான் சார் வந்து பாடியிருக்கிறாரு. அது பெரும் மகிழ்ச்சி எனக்கு. இதில் வந்து மீண்ட கூழ் அப்படின்ற அந்த சொல்ல கவனிச்சிருந்தீங்கன்னா, என்னுடைய பாடல்களில் பெரும்பாலும் இலக்கியத்துல இருந்து புதிய சொற்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதும், இல்லை புதிய சொல்லை வந்து உருவாக்கக்கூடிய வளமிக்க மொழி தமிழ் மொழி அப்படின்றதுனால வீரத்திறந்தரா அப்படின்றது இலக்கியத்துல எங்கேயுமே கிடையாது. அது நானே உருவாக்குன ஒரு சொல் தான். அந்த மாதிரி இந்த இடத்துல மீண்ட கூழ் அப்படின்ற அந்த சொல்லை வந்து ஏற்கனவே வட்டார வழக்குல இருக்கக்கூடிய அந்த சொல்லை வந்து எடுத்து பாடலா வந்து புனைஞ்சிருக்கிறேன். அதற்கான அந்த ஒரு அழகான சூழலையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தாரு ஜிவி சாரோட இசை. உண்மையிலேயே டியூனா அந்த இடத்துல கம்போஸ் பண்ணும்போது அப்ப இருந்ததை விட அது பாடலா வெளியில வந்து அது வேற ஒரு வடிவமா வந்து கொண்டு வந்து அதற்கான வண்ணங்களை பூசி வந்து மெருகேற்றி அழகாக்கி அதை வெற்றி அடைய வச்சிருக்க ஜிவி சாருக்கு இந்த தருணத்தை நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மினிக்கி பாட்டு, மினிக்கி வந்து இன்னைக்கு சக்தி சார் சொன்ன மாதிரி தான் எல்லா இடங்கள்லையுமே தியேட்டர்ல கூட எழுந்து ஆடக்கூடிய அந்த இடத்துல வந்து நகர்ந்து போயிருக்கு. இது படம் வர்றதுக்கு முன்னாடி மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சது இந்த பாட்டு. இந்த பாட்டுமே எனக்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். பாத்தோட்டம் அப்படின்ற சொல்லு, இன்னும் சொக்கா அப்படின்றது, தவுலுண்டு அப்படின்றது, மிரளுது அப்படின்றது, இது எல்லாமே ஒரு இலக்கிய வடிவங்களை எப்படி பேச்சு வடிவமா இருக்கு அப்படின்றத அது அதுவாகவே வந்து சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தோட தான் இந்த பாடலை வந்து அணுகுணமே. அப்படிதான் மினிக்கி வந்து வெற்றி பெற்றது. மேனா மினிக்கி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வழக்குல இருக்கிறது. பொதுவாக அது பெண்களை வந்து சொல்லக்கூடியதா இருக்கும். மேனா மினிக்கி அப்படின்றது ஒரு வஞ்ச புகழ்ச்சியா தான் வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அது புகழ்ச்சியாவே வந்து கொண்டாடப்பட்டு இருக்குது. அந்த விதத்துல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாடலோட நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அதனுடைய அது பேசக்கூடிய விஷயம், அந்த பாடல் வரக்கூடிய இடம்லாம் ரொம்ப எமோஷனலா எனக்கு இருந்தது சார். ரொம்ப நன்றி. தொடக்கத்துல இருந்தே பெண்களுடைய விடுதலை அப்படின்றது வெவ்வேறு வடிவங்கள்ல இருந்திருக்கு. அந்த சூழல், அந்த சமூகம், அதுதான் வந்து தீர்மானிக்குது எது விடுதலை, எதை நோக்கி நகரணும் அப்படின்றது. அந்த விதத்துல பார்த்தோம்னா தொடக்கத்துல இருந்து பெண்கள் வந்து போராடிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. இந்த பாடலை வந்து ஒரு ரவிக்கை மேல் சட்டை அணியக்கூடிய ஒரு விடுதலையா அவருடைய கொண்டாட்டமா வந்து இந்த பாடல் அமைஞ்சிருக்குது. தொடக்கத்துல இருந்து எப்போ வந்து ஔவையார் அவளுடைய பாடல்ல சொன்ன மாதிரி நாடா கொன்றா காடா கொன்றா அவளா கொன்றா மிசையா கொன்றா எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை அப்படின்ற அந்த கவிதை வந்து புறநானூர்ல வருது. காடா இருந்தாலும் நாடா இருந்தாலும் மேடா இருந்தாலும் பள்ளமா இருந்தாலும் அந்த நிலத்தை யார் ஆட்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு தான் அந்த நிலம் வளமானதா வளமற்றதா அப்படின்றத சங்ககால ஔவை சொன்ன அதுதான். அப்படிதான் தங்களான் அந்த மக்களை வழிநடத்தி கொண்டுட்டு போற ஒரு தலைவனா வந்து இருக்கிறான். அந்த ஔவையிலிருந்து பக்குடுக்கை நக்கண்ணையார்ல இருந்து அக்கமகாதேவி, செங்கோட்டை ஆவுடையக்கால், உத்திரநல்லூர் நங்கை அப்படின்னு பெண்களோட விடுதலை நான்கலி வரைக்கும் அவர்களுடைய ஏக்கங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றிய ஒரு பாடலா, கொண்டாட்டத்துக்கான ஒரு பாடலா அந்த பெண்கள் அத்தனை பேருக்குமே இந்த பாடலை நான் சமர்ப்பணம் செய்கிறேன். எப்போ மாதிரி தான் ஒரு நம்ம நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கு. அதையெல்லாம் வந்து புறம் தள்ளி இன்னைக்கு வந்து அது வெற்றிக்கானதா வந்து அதை நம்ம மாத்தி இருக்கிறோம். புரியல அப்படின்னு பாத்தோட்டமா இருக்கட்டும், தமிழ் பிரபல சொன்ன மாதிரிதான் குறியீடுகளாலும் படிமங்களாகவும் இது நிறைஞ்சிருக்கும் போது புரியல அப்படின்றதுனால அதை நம்ம புறந்தள்ள முடியாது. சங்க இலக்கியங்களை வந்து நம்ம எடுத்து படிக்கும் போதும் சரி, திருக்குறளை எடுத்து படிக்கும் போதும் சரி, அது நம்ம இன்னைக்கு புரியாதுதான். ஆனா புரியல அப்படின்றதுனால அது முழுமையற்றது அப்படின்னு சொல்லியோ அது இல்லை அப்படின்னு சொல்லியோ நம்மளால சொல்ல முடியாது. அந்த விதத்துல இன்னைக்கு வெற்றிக்குரியதா தங்கள் அன்னை மாற்றி இருக்கக்கூடிய அத்தனை குழுவினருக்கும் அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்க. நன்றி, வணக்கம். அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பங்காளிகளுக்கும் என்னுடைய வணக்கம். பங்காளிகள்னா சகோதரர்கள் தான். சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி எல்லாத்தையும் நம்ம பங்காளின்னு தான் சொல்லுவோம். அதில் ஊடக பங்காளிகளுக்கும் இங்கே வந்திருக்க எல்லா பங்காளிகளுக்கும் என்னுடைய வணக்கம். கவிதையில் பங்காளின்னு ஒரு வார்த்தை எழுதி இலக்கிய உலகத்தில் பிரபலப்படுத்தினேன். அதை இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலப்படுத்திருக்கிறாரு சேன் சார் அவருடைய குரலால். அந்த கவிதையை தன்னுடைய படத்தில் வச்சு இன்னைக்கு வந்து ஒரு
உலக கவிதையாக வேட்டுவத்தை மாற்றிருக்கக்கூடிய நண்பர், என்னுடைய தோழர் இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. எங்கேயோ கவிதையிட்டு இருந்த என்ன சினிமாவில் பாடல் எழுத முடியும், வசன கவிதை எழுத முடியும் அப்படின்னு நம்பி கொண்டு வந்து சேர்த்து அதை வெற்றியும் அடைய வச்சிருக்கிறாரு. எனக்கு அந்த வெற்றியை சேர்த்து பகிர்ந்தளிச்சிருக்கிறாரு இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் எப்போதும் தெரிவிச்சுக்கிறேன். சேன் சாருடைய அந்த ஒரு 2 வரி இருக்கு பாருங்க, நான் ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்லேயே பாடணும்னு நினச்சேன். பாடலாம வேதனை சொல்லிடும் ராகத்திலே வேதனை என் மனம் மோகத்திலே. இந்த அந்த அந்த இடத்துல அவர் ஒரு மாதிரி பண்ணுவார். அந்த உடல் மொழிக்கு நான் வந்து அடிமை. அப்போலேருந்து அவர் வந்து நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். தங்களான்ல அந்த வசன கவிதையை பேசும்போதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அவர் பார்க்கறதுக்கு. இது எனக்கு கவிதையை வாசிக்கிறதுனே பொறுத்த ஒரு மாதிரி உண்மையிலே ரொம்ப இந்த இதுக்கு நான் வந்து ரஞ்சித்துக்கு தான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த வெளிச்சத்தில் நிப்பாட்டி அழகு பார்க்குறவங்களுக்கு என்னுடைய நன்றி நான் வாழ்நாள் முழுக்க தெரிவிக்கிறேன். இந்த படத்தை வெற்றி படமாக்கிய மக்களுக்கும் வெற்றி படமாகிறதுக்கு எல்லா வகையிலுமே துணை புரிஞ்சிட்டு இருக்கிற ஊடக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வரலாறு, தொன்மம், மாய யதார்த்தம் இப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உண்மையான படத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த படத்தின் மூலமாக நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். அதில் என்னுடைய பங்களிப்பும் இருக்குங்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகிழ்ச்சி அளிச்ச எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, அன்பு. ஜெய்பீம், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி தங்களான் வெற்றி விழாவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல. ஒரு திரைப்படம் ஏன் எடுக்கிறோன்ற அந்த கேள்வியோட இந்த சினிமாவுக்கு வந்தேன். நான் சினிமா துறைக்கு வந்தேன். அதன் அடிப்படையில் என்னுடைய திரை பயணம் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது. அந்த நீண்டு கொண்டிருப்பதில் தங்களான் ஒரு முக்கியமான ஒரு வாதத்தையும் முக்கியமான வெற்றியும் தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல வந்து நான் இன்னி ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி. அண்ட் இந்த வெற்றியை கொடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இது வந்து ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு மொழியில் ஒரு படம் பண்ணுறது வந்து எத்தகைய ஒரு விஷயமோ அதே மாதிரி பழக்கப்படாத ஒரு மொழியில ஒரு புது அனுபவத்தை மக்களுக்கு கடத்தணும். அப்போ எனக்குள்ள இருக்கிற ஒரு அகத்தை என்னுடைய திரைக்கதையின் வாயிலாக நான் மக்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்றதோடைய உள்ள வேட்கை தான் இந்த தங்களான். அதை அதன் அளவிலே சரியா புரிந்து கொண்டு அதை கொண்டாடுகிற எண்ணிக்கை அடங்கா நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நிறைய ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க, எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் இந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறது, டிஸ்கஷன் பண்ணுறது, நிறைய வந்து இது சம்மந்தமாக வந்து ஒரு விவாதத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஒரு சரியான படத்தை எடுத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எனக்கு வந்து ஏற்படுது. அந்த அளவில் இந்த படத்தை இந்த அளவுக்கு வெற்றி படமாக கொடுத்தவங்களுக்கு எல்லோருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெற்றியில் என்னோட சேர்ந்து பல பேர் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. ஸோ நான் எப்பவுமே ஒன்று யோசிக்கிறதா, ஏன்னா பயங்கரமாக உழைக்கிறதுனால மட்டும் ஒரு படத்தை வந்து வெற்றி படமாக அங்கீகரிக்கணுமா, இல்லை பயங்கரமாக உழைக்கிறதுனால மட்டும்தான் அந்த படத்தை வந்து மக்கள் வந்து ஏற்று கொண்டாடணுமா அப்படிலாம் இல்லை. அது வந்து வேலைப்பாடு தான். ஒரு திரைப்படம் என்ன மாதிரியான வேலையை ஏற்றுக்குது, ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான வேலை தேவைப்படுது, அது வந்து நம்ம ஒரு சாதாரண படமாகவும் எடுக்கலாம், இல்லை கஷ்டமான படமாகவும் எடுக்கலாம். ஆனால் அந்த படத்துக்கு அந்த உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. நான் இன்னைக்கு இந்த டைம்ல இங்கே நான் நிற்கிறேன்னா டெஃபினட்டா என்னோட உழைப்பு தான் எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிற்கிருக்கு. நான் வந்து உழைக்கிறதுக்கு அசராதவன் தான். நான் வந்து என்னை வந்து பயங்கரமா அப்ளை பண்ணி நான் உழைக்கிறதுக்கு எந்த டைமும் எந்த நேரமும் நான் சரியா இருக்கிறேன். ஆனா நான் ஓகே, நான் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்காக நான் உழைக்கிறது ஓகே. ஆனா என்னை போல இருக்கிறவங்களோட சேர்ந்து இதே மனநிலையோட சேர்ந்து இருக்கிறவங்களோட வேலை செஞ்சாதான் நம்ம நினைக்கிற ஒரு படத்தை வந்து அச்சீவ் பண்ணி எடுக்க முடியும். அப்படின்றதுல வந்து என்னை விட பயங்கரமா தங்களை வந்து ஒப்புவித்து கண்டு பயங்கரமா வேலை செஞ்ச நிறைய பேர் வந்து இந்த தங்களான் டீம்ல இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ஸ்பெஷலா நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சின்ன சின்ன வேலைகள் ஆரம்பித்து
ஒரு மேனேஜர் வேலையிலிருந்து படத்துல இருந்த 24 கிராஃப்ட்ல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் வந்து ஆக்டர் அப்புறம் பின்னாடி நடிச்ச வந்து துணை நடிகர்கள் அப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்த இன்னும் குறிப்பா வந்து கேஜிஎஃப்ல நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய மக்கள் அங்க இருக்கிறாங்க. அங்க இருக்க நீலம் பண்பாட்டு மையம் தோழர்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்துக்காக மிக கடினமான ஒரு உழைப்பை வந்து உழைச்சிருக்கிறாங்க. அது வெறும் காசுக்காக மட்டும் கிடையாது. ஆக்சுவலி வந்து என்னால என்னுடைய படத்து மேலேயும் என்னுடைய ஒர்க் மேலேயும் என் மேலேயும் தீராத அன்பும் காதலும் கொண்டவங்களால மட்டும்தான் வந்து எனக்கு இவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் வந்து இதுக்கு நான் வந்து என்ன தரப்புறேன்னு எனக்கு தெரியல. அண்ட் இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்து கிரியேட் பண்ணுது. தொடர்ந்து இன்னும் நிறைய உழைக்கணும். நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க, நிறைய பேரோட சேர்ந்து நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு வந்து உருவாக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் திரும்ப வந்து நான் ஏத்துக்கிறேன். திரும்ப வந்து அதை எடுத்துக்கொண்டு அடுத்த படங்களுக்கு ஓடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேவையும் ஒரு உறுதித்தன்மையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற என்னுடைய அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. நீங்க இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம், எனக்கு பயமே கிடையாது. ஆக்சுவலி உங்களுடைய அன்பு தான் என்னை வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கு. நீங்க கொடுக்குற அன்பும் ஆதரவும் இல்லை. சரி, நம்ம சில டைம் வந்து நம்ம மேல சில எண்ணம் வரதான் செய்யும். ஆனா அதுக்காக வந்து நம்ம வந்து வெறும் எண்ணத்துக்கு பதில் சொல்ற இடத்துல நம்ம நின்றுட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம காலி ஆயிடும். அதுதானே எண்ணம் வந்து விரும்புது. ஆனா அது இல்லாம அதை விட அதிகமா அன்பு போகிற நீங்க இருக்கிறப்ப நம்ம ஏன் வந்து கவலைப்படணும், நம்ம ஏன் வந்து இன்னொரு பாதையை நோக்கி போகணும் அப்படின்னு இருக்குல்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவ்வளவு பாசம். ஏன்னா எனக்கு தெரியல, ஒரு படைப்பாளிக்கு ஒரு இயக்குனருக்கு ஏன் இவ்வளவு பாசத்தை கொடுக்கணும், ஏன் இவ்வளவு ஆடணும், இவ்வளவு ஏன் கொண்டாடணும், இவ்வளவு ஒரு ஆதரவை ஏன் கொடுக்கணும். வெறும் வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் பரவாயில்ல, ஆந்திராவில வந்து எங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆயிருக்கோ அங்க எல்லா இடத்துலயும் வந்து ஏன் இவ்வளவு ஆதரவை எனக்கு கொடுக்கணும். படமே ரிலீஸ் ஆகாத மகாராஷ்டிரா அண்ட் வந்து நார்த் இந்தியா, டெல்லி, இதுல எல்லா இடத்துலயும் ஏன் வந்து நம்மளை வந்து இவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆதரவோட நம்மளை வந்து தூக்கி பிடிச்சி நம்ம ஏன் இவ்வளவு நம்மளை கொண்டாடணும் அப்படின்னா, நான் பேசுற கருத்து தான் அவளை வந்து மிக முதன்மைப்படுது. என்னோட ஒர்க் பார்த்து தான் அவளை முதன்மைப்படுது. ஒர்க் வேல்யூ இல்லைன்னா நம்மளை யாராவது வேல்யூ பண்ணுவாங்களே. நம்ம என்னதான் பேசலாம், என்னதான் பண்ணலாம், ஆனா ஊர்ல ஒரு படம் எடுக்க தெரியலன்னா நேரம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்முடைய ஒர்க்கை பார்த்து நம்முடைய கருத்து, நம்முடைய சிந்தனை, நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்க விரும்புற அந்த அன்பை சரியா புரிந்து கொண்ட பல லட்சம் பலாயிரம் கணக்கான மக்கள் நம்ம இருக்கிறப்போ நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய வெற்றி வந்து எனக்கு வந்து கொடுத்திருக்கு. ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து எனக்கு வந்து கொடுத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வேலையில என்னோட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா என்னோட திரைக்கதையில வந்து எனக்கு கூட ஒர்க் பண்ண வந்து தமிழ் பேசுறப்ப ரொம்ப சூப்பரா சென்சிட்டிவா சில விஷயங்களை வந்து அட்டன் பண்ணாரு. எனக்கு என்னன்னா கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அது திரைக்கதையில உருவாக்குறப்ப நான் என்னன்னா அதை எங்க பயன்படுத்தணும், எப்படி இருக்கணும்ன்றதுல வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அதை நோக்கி வந்து ஒரு பெரிய பயணமே எனக்குள்ள இருக்கும். அது வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பயணம். அதுல இருந்துதான் இந்த எல்லாமே வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த வேலையை இப்ப என் கூட சேர்ந்து வேலை செஞ்ச தமிழ் பிரபா என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அழகிப்பிறனுடைய அந்த டயலாக்டும் அந்த நாங்க எழுதினதை வந்து அப்படியே ஒரு வார்த்தையை வந்து வேற லெவல்ல மாத்தி கொடுத்தாரு. அது வந்து அவருடைய அந்த டயலாக் டெலிவரி தான் இந்த படத்தை இன்னும் உயிர்ப்பா மாத்திச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து பயங்கர ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒர்க்கா ஒரு இது வந்து என்னன்னா இன்னும் இது வந்து ஒரு ஆய்வாளருக்கு பல காலங்கள் கடந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா மாறுற அளவுக்கு வந்து இந்த படத்துல இருக்கிற வேலைப்பாடுகள் இருக்கிறத நான் என்னால பார்க்க முடியுது. அண்ட் என் கூட ஒர்க் பண்ண அந்த ஆர்ட் டைரக்டர் எஸ்.எஸ். மூர்த்தியோட ஒர்க் அவர் பயங்கர நம்ம செம்ம சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஸ்டன் டைரக்டர் வந்து சாமோட ஒர்க் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க், உமாதேவியோட லிரிக், மௌனம் யாத்திரைக்கான அறிவு எல்லாமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. நான் அண்ட் வந்து செல்வா வந்து என் கூடவே எப்பவுமே வந்து பயணிக்கிறேன். என்னுடைய தேவை என்னன்றதை மீறி வந்து அவனுக்கு வந்து கமர்ஷியலான இருக்கிற ஒரு ரசிகர்களை எப்படி வந்து திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கு வந்து இது சரியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது அவனுடைய மிகப்பெரிய ஃபைட்டா இருக்கும். அது தொடர்ந்து என்கிட்ட வந்து அதை பேசிட்டே இருப்பான். ஸோ செல்வாவுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த காஸ்டியூம் டிசைனரா அனிதாவை நான் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கல. அண்ட் வந்து அனிதா வந்து காலேஜ் ஆஃப் ஆனர்ஸ் படிக்கிறப்போ வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணாங்க. அந்த ஃபேஷன் ஷோ வந்து சூப்பரா இருந்தது. அனிதா வந்து பெயிண்டிங் தான் படிச்சது. ஆனா வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணாலே எனக்கு அப்பத்துல இருந்தே தோணுச்சு, நான் படம் பண்றப்பே வந்து எனக்கு தோணுச்சு அனிதா நம்ம காஸ்டியூம் டிசைனரா கூப்பிடலாம். ஆனா இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம வேலை செய்யற இடத்துல வந்து நமக்கு நெருக்கமான இருந்தான்னு வச்சுக்கலாம், வேலை செய்ய நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். நான் அப்படியே யோசிச்சேன், எதுக்குடா தேவையில்லாம கூட கூட்டு வந்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம உட்காந்துட்டு நான் படம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன்.
அதுல வந்து நமக்கு தெரிஞ்சது என்ன அவங்களை எப்படி நம்ம ரிசீவ் பண்ண பார்க்க கரெக்டாக உட்காந்துருக்காங்களா, அவங்க வந்து பாக்குறது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இல்லை, அந்த வேலை நமக்கு வேணும்னு நான் யோசிப்பேன். இன்னொன்று என்னோட மானிட்டர் பக்கத்துல வந்து யாராவது இன்னொருத்தர் வந்து உட்காந்தாலே எனக்கு வந்து பயங்கர கான்சியஸா மாறிடும். அனிதா வந்து உட்காந்துடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு பயம் வேற. சரி, அனிதா வந்து செட்டில் வந்தோடனே ஃபர்ஸ்ட் சொன்னதே அதுதான், இந்த செஞ்சு பக்கத்துல எல்லாம் வந்து உட்காந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணு சொல்லிட்டு. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட், செம சூப்பரான ஆர்டிஸ்ட் அனிதா வந்து அவரோட பெயிண்டிங் வந்து செம சூப்பரா இருக்கும். அண்ட் அதோட கலர்ஸ் எல்லாமே பயங்கரமா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க அவங்களோட பெயிண்டிங்ல. நான் தான் கேட்டேன், நான் நட்சத்திரம் நகர் இதுல நீயா வந்து காஸ்டியூமா வந்து பண்ணக்கூடாது, ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காஸ்டியூம் வந்து அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்டியூம் டிசைனரா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அனிதா. அண்ட் ஏகாம்பரம் என்னுடைய ஜூனியர் அண்ட் செம சூப்பரா வந்து என்னுடைய கூடவே வந்து ஒர்க் பண்றேன். அண்ட் ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அவனுக்கு சார்பட்ட பரம்பரை வந்து என்ன ஒர்க் பண்ணாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஆர்ட், அந்த டிசைனிங் மேல இருக்கிற அந்த அன்பு இருக்குல்ல, அந்த லவ் இருக்குல்ல, அவன் அதை பத்தி நான் சிந்திச்சுட்டே இருந்தது, அதை பத்தி அவன் பேசினது, அதுதான் என்ன நம்ப வச்சது. அண்ட் வந்து அவனுக்கு நான் கொடுத்தேன்னு 3வது நாள் அவனால முடியல. அவனுக்கு பெரிய ஃபைட் இருக்குது, இங்க இருக்கிற சினிமாவில் இருக்கிற ஆட்களை ஹேண்டில் பண்ணவே முடியல. நான் தான் சொன்னேன் எப்படியாவது பண்ணிட்டா நீங்க அப்படின்னு சொன்னேன். அண்ட் வந்து அதுக்கு நிறைய அவார்டெல்லாம் வாங்கினா, சாப்பிட்ட அப்புறம் இருக்கு பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர்லாம் வாங்கினா. அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு பிஸியான காஸ்டியூம் டிசைனரா இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கிறான். பெரிய பெரிய படங்கள் வந்து இன்னைக்கு வந்து பண்ணிருக்கான். அண்ட் வந்து சூப்பரா, வாழ்த்துக்கள், தொடர்ந்து நீ நிறைய பண்ணணும். அண்ட் வந்து செந்தில் அண்ணா விஎஃப்எக்ஸ் அவங்க, நான் தான் போய் கேட்டேன் நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணலானா அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய டிராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நாடகங்களில் தொடர்ந்து வந்துட்டே இருப்பாரு. அண்ட் எனக்கு சில ஒர்க்கெல்லாம் காலாவிலையும் நட்சத்திரம் நகையும் பண்ணாங்க. இந்த ஹைபிரிட் வந்து சில ஃபிளாஸ் இருந்தது, ஆனா அதை மீறி இந்த படத்தை வந்து சரியா முடிச்சுட்டானு சொல்லிட்டு டே நைட் ஒர்க் பண்ணி இதுல வந்து பயங்கரமான வந்து ஒரு கடின உழைப்பை கொடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணா இருந்தது வந்து ஹைபிரிட். டெஃபினட்டா வந்து அவங்களுக்கு வந்து நான் பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஹைபிரிட்டோட சேர்ந்து தினேஷ் வந்து அதில் பார்த்துக்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர், அவனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த வந்து அந்த 2 பேரும் வந்து என்னுடைய நண்பர்கள், ஜெயக்குமார் அண்ட் தினகர் 2 பேருமே வந்து டிரெக்டரு. ஜெயக்குமார் வந்து ப்ளூ ஸ்டார் படம் பண்ணா, அண்ட் வந்து தினகர் வந்து இப்போ வரப்போற பாட்டில் ராஜா படம் பண்ணியிருப்பான். இவங்க 2 பேருமே அந்த கடைசி டைம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அவன் கூட ஜினோன்னு சொல்லிட்டு ஒரு வந்தான். அவன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து திலீப் வந்து நமக்கு பெரிய அளவில் பயங்கர சப்போர்ட் பண்ணான். அண்ட் வந்து அந்த எக்கச்சக்கமான ஒரு சப்போர்ட்ல வந்துதான் இது வந்து அப்படியே பில்ட் ஆகி அப்படியே நிற்குது. அந்த ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து அங்க கூட வந்து நான் என்னோட விரும்பி வந்து வேலை செஞ்சாங்க. அண்ட் வந்து அது கூபைன்னு பேசுற டைலாக் அண்ட் வந்து சம ஒரு ஆனந்தெல்லாம் வந்து அவருடைய கூத்துப்பற்றை அவர் நடிக்கிறது வந்து அவரோட நடிப்பை பார்த்து மறந்தா. நான் ஆனந்த் சாமியை பார்த்து அவருக்கு எதாவது சரியான வேஷம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளா வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த இந்த படத்துல வந்து அது அமைஞ்சது. அண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நடிகர், நிச்சயமா அவருடைய நடிப்பு திறன் வந்து இன்னும் வந்து சரியா எக்ஸ்போஸ் ஆகல. அவ்வளவு அற்புதமா பயங்கரமா நிகழ்த்துறாரு. அந்த தேங்க்யூ உங்களோட சப்போர்ட். அந்த ஹரி அண்ட் பிரீத்தி அண்ட் அசோகன் அண்ட் பசுபதி அண்ணா, பார்வதி, மாளவிகா, அந்த முத்துக்குமார், அந்த மாதிரி நிறைய பேர் அந்த கூட நடிச்ச நிறைய நடிகர்கள் இங்க வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து கடைசியா 2 பேருக்கு நான் வந்து மிக முக்கியமா பயங்கரமா 3 பேரு. ஒன்னு வந்து ஜிவி வந்து எக்ஸ்ட்ராடனரி சப்போர்ட். அவரு எல்லா ட்வீட்லயும் எல்லா விமர்சனங்களையும் ஜிவி பேர் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு வந்து பெரிய அளவில் வாய்ப்பு வந்து கொடுத்திருக்காரு. ஜிவியோட இருந்த ஜாசன் அப்புறம் அந்த டீமுக்கு எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து ஞானவேல் சார், உண்மையிலேயே வந்து ஞானவேல் சார் மாதிரியான ஒரு மனிதனை நான் வந்து பார்க்காம இருந்திருந்தா என்னுடைய திரைப்பயணம் ரொம்ப கடுமையா இருந்திருக்கும். அது வந்து அந்த என்னுடைய திரைப்பயணத்தை கடுமையா இல்லாம ரொம்ப இலகுவா ரொம்ப சூப்பரா ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பாதையில நடக்கிறதுக்கான ஒரு வழி அமைத்து கொடுத்தவர் தான் வந்து ஞானவேல் சார். அவரை நான் என்னைக்குமே வந்து நான் நன்றியோட இருக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். அட்டகத்தியில அவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கும். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே பிரச்சனையா இருந்தது. படம் பார்த்தவங்க எல்லாமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி படம் வந்து ஒர்க்கே ஆகாதுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு வந்து ஞானவேல் சார் அந்த டீம் வந்து படம் பார்த்துட்டு, சக்தியும் இங்க இருக்காரு அண்ட் பிரபு 3 பேரை வந்து படம் பார்த்துட்டு வெங்கட் பிரபு சார் தான் கூப்பிட்டு வந்தாரு. அப்படி அந்த படம் பார்த்து வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த நிறுவனத்திலேயே வந்து பல மாற்று கருத்துக்கள் இருந்தது. இந்த படம் நம்ம ரிலீஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிஸ்கஷன் அந்த நிறுவனத்திலேயே இருந்தது. அது எல்லாம் மீறி
இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணியே ஆகணும், பெரிய வெற்றி படம் மாற்றி காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா போராடி அதில் வெற்றி அடைந்த பிறகு அந்த படத்துலயே எனக்கு 2 படம் பேக் டு பேக் நான் சைன் பண்ண ஸ்டுடியோ கிரீன்லயே நான் வந்து சைன் பண்ணேன். அண்ட் அதுதான் வந்து ஒன்று வந்து கார்த்தி சார் கூட வந்து பண்ணது. அதுக்கப்புறம் தான் திரும்ப தங்கலான்ல இணைஞ்சேன். தங்கலான்ல பல பிரச்சனைகள் இருந்தது, வணிக பிரச்சனையா இருந்தது, படத்தை எடுக்கிறது அந்த மாதிரி எந்த இஷ்யூமே எனக்கு கொடுக்காம, படம் ஓவர் பட்ஜெட் ஆச்சு அந்த பிரச்சனை கொடுக்காம கிட்டத்தட்ட வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஏன் காது படவே நிறைய பேர் வந்து பேசினாங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகாது, நிறைய பிரச்சனை இருக்குது, அவரால் எல்லாம் பண்ண முடியாது, நீங்க இன்னும் நம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய வந்துட்டே இருக்கும். ஆனா நான் அவர்கிட்ட ஒரு முறை கூட போன் பண்ணி ஏதாவது பிரச்சனைல இருக்கிறீங்களா, பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற எந்த சந்தேகத்தோடய நான் அவர்கிட்ட நான் பேசவும் இல்லை கேட்கவும் இல்லை. எனக்கு தெரியும் ஞானவேல் சார் எல்லாம் டெஃபினட்டா அந்த படத்தை வந்து பெரிய அளவில் வந்து ரிலீஸ் பண்ணுவாரு அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையோட அவர் வந்து மிக அற்புதமா பெரிய சப்போர்ட்டா அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாரு. அண்ட் இன்னைக்கு காலையில கூட எனக்கு வந்து போன் பண்ணாரு, நீங்க வந்து தயாராயிடுங்க, நம்ம ஒரு பெரிய பட்ஜெட்ல பயங்கரமா ஒரு கமர்ஷியலா முழுக்க கமர்ஷியலா பண்ணு, பெரிய ஹீரோ நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை, யாரா அவரு அப்படின்ற அளவுக்கு வந்து தோணுச்சு. அவர் சொன்னது ஒண்ணுதான், நான் உங்களை நம்புறேன், நீங்க தம்பி, நீங்க உங்களோட உழைப்போ உங்களோட கிராஃப்டோ அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ரசிகன், டெஃபினட்டா நம்ம வந்து திரும்ப ஒரு பெரிய ஒரு படமா நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து பேசினாரு. அந்த உற்சாகம் அந்த சந்தோஷம் இருக்குல்ல, நிச்சயமா அது வந்து ஞானவேல் அண்ணனால் தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கிறேன் நேகாநாவல் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள், அந்த தனஞ்சயன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை மகிழ்ச்சியும், அந்த ப்ரொமோஷன் டீம் எல்லாருமே செம்ம எக்ஸ்ட்ரானரியா பெரிய லெவல் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து சூப்பரா வந்து எடுத்துன்னு போயிட்டு வந்து சேர்த்தாங்க. அந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அந்த உண்மையிலேயே வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு மக்களை உள்ள கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம், ஒரே ரீசன் வந்து உண்மையிலே வந்து விக்ரம் சார் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியல ஏன் இவ்வளவு நம்பினாரு, அதுதான் என்னுடைய பயமே. இவ்வளவு ஏன் நம்பணும், இவ்வளவு ஏன் உழைக்கணும், ஏன் இத்தனை படங்கள் கடந்திருக்கு, 58 வயசு, சாரி, இவ்வளவு வயசுல இவ்வளவு படங்கள் கடந்து இத்தனை இயக்குநர்கள் கூட வேலை செஞ்சு இவ்வளவு வெற்றியை பார்த்து இவ்வளவு ரசிகர்களை கொண்டிருக்கிற ஒரு ஆக்டரை வந்து ஏன் இவ்வளவு உழைக்கணும், இவ்வளவு டிராமாக்குள்ள எப்படி ஒரு கேரக்டரை வந்து பிக்ஸ் பண்ணி இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஏன் தயாராகணும், என்ன டிமாண்ட் அவர்கிட்ட இருக்குன்னு அவர் முறை கேட்டேன். நீங்க இவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க, ஏன் இவ்வளவு உழைக்கணும், நீங்க திரும்ப ஏன் இவ்வளவு உழைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு எது வந்து பிரசக்தி தந்த அந்த ஏக்கங்களை வந்து இன்னும் தீர்த்துக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் வந்து பல பரிணாமங்களுடைய ஒரு கதாபாத்திரங்களை தேடி நடிக்கிற ஒரு இயற்கையுடைய ஒரு ஆர்டிஸ்டா வந்து தொடர்ந்து இருக்கிறாரு. அவருக்கு தீனி போடுறதுன்றது வந்து பெரிய சாதாரண விஷயம். கமலான் வந்து அவங்க அளவுல அவருக்கு வந்து ஒரு ஈடு செய்யக்கூடிய ஒரு தீனியா இருந்திருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நன்றியும் நான் வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமா சார், என்னுடைய லைஃப்ல இப்படி ஒரு ஆர்டிஸ்ட நான் வேலை வாங்கினது அப்படின்றது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம், எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நிச்சயமா அப்படி ஒரு விஷயம் திரும்ப நடக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. அந்த வந்து இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பா, ஒரு பெரிய ஒரு அனுபவமா, ஒரு பெரிய லெசனா நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. அந்த நான் வந்து அதை சரியா என்னுடைய திரைப்படங்கள்ல திரும்ப நான் அதிகமா நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். அது எனக்கு தெரியல எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் இதை வந்து நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பெரிய விஷயம் எனக்கு பண்ணிருக்கிறீங்க. அந்த ரொம்ப 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 நன்றி. அண்ட் வந்து தேங்க்யூ, தேங்க்ஸ் பிரசன்ட் மீடியா. அண்ட் நீங்கள் கொடுத்த எல்லா வார்த்தைகளும் பிரசன்ட் மீடியா அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் லைக் வந்து வலைதளங்கள்ல அண்ட் வந்து பார்த்தவங்க பேசினவங்க எக்கச்சக்கமான வார்த்தைகள் நீங்க வந்து எல்லா வார்த்தைகளையும் கொடுத்துருக்கிறீங்களா. அன்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, வன்மம் எல்லாமே இருக்குது. அது எல்லாவற்றையும் நான் ஒரு நல்ல ஆற்றலாக மாற்றி என்னுடைய அடுத்த திரைப்படத்தில் உங்களை வந்து இன்னும் பிரமிக்கக்கூடிய, இன்னும் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய, இன்னும் சந்தோஷமா கொண்டாடக்கூடிய ஒரு சினிமாவை நான் எடுக்கலாம் அப்படின்றதுல நான் பெரிய உறுதியா இருக்கிறேன். மகிழ்ச்சி. ஜெய்வின் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், சாரி ப்ளீஸ் தப்பா வச்சுக்காதீங்க. அந்த வந்து பயங்கரமா உழைச்சாங்க. அந்த வந்து அவங்களோட உழைப்புக்கு வந்து ஈடுனே இல்லை. ரொம்ப இந்த கிராஃப்டை சரியா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் தேங்க்யூ. அண்ட் மேனேஜர்ஸ் எல்லாருக்குமே, சஞ்சய்லேருந்து எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. ரியலி சாரி. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்து நிறையா தாட்ஸ் உள்ளே போயிட்டுருக்காது, என்ன பேசுறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த படம் ஆரம்பிக்கிற போது
இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு மக்கள், இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அவ்வளோ கஷ்டங்கள், சவால்கள், இன்னல்களுக்கு நடுவில் அவங்க போய் தங்கத்தை தேடுறாங்க. எல்லாத்தையும் மீறி அந்த தங்கத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கிது. எட்டாத ஒரு விஷயம், அவ்வளோ இது சுலபமாக கிடைக்காத ஒரு விஷயம் அவங்க போராடி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க. எங்கள் பயணமும் கிட்டத்தட்ட அப்படி தான் நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம். எல்லாருமே அவ்வளோ ஒரு இந்த படத்தில் நடிக்கும்போது யாருமே நடிக்கலை. அங்கே போயிட்டு நம்ம நடித்தா அந்த உணர்ச்சி, அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே அது மாதிரி ஆயிட்டோம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தோம். நானுன்னு இல்லை, எங்கள் தங்களான் குடும்பம், ஆர்டிஸ்ட் எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இதில் தேலும் பாம்பும் விளையாடுற ஒரு மைதானத்தில் நாங்களாம் கபடி விளையாண்டோம். தென் வெயில், குளிர், எல்லாத்துக்கும் நடுவில் அங்கே போனோம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக நாங்கள் தங்கத்தை கண்டுபிடிச்சோம். இந்த வெற்றி தான் அது. இதுக்கு வந்து அவங்க எல்லாருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் அந்த ஒரு ட்ரெய்லர் போடும்போது பார்த்தேன் 4 stars, 3.5 stars, 5 star, எதுவுமே 3க்கு கீழே வரல. அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன், நிறைய நல்ல வார்த்தைகள் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ரஞ்சித் என்னை ஃபர்ஸ்ட் என்னை மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்லும்போது சொன்னார், நீங்கள் வந்து முடியை மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னார். நான் வந்து எவ்வளோ எடுக்கலாம் ரஞ்சித் அப்படின்னு. அப்புறம் பாதி தலை வரைக்கும் நீ மொட்டை அடிச்சிடணும்னா சரியா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமைதி, கொஞ்ச நேரத்தில் சொன்னார் நீங்கள் கொம்பனம் கட்டணும் அப்படின்னாரு. ஸோ எனக்கு அப்புறம் சொன்னார், இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க, இன்ஃபேக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க. அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வந்து இந்த வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னேன், எனக்கு சொன்னோன்னே ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுச்சு. ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பயம். ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். எப்படி தெரியும் ஸ்க்ரீனில், will I be able to carry it off, என்னால் அதை செயல்படுத்த முடியுமா? இன்னொரு பக்கம் பயங்கர எக்ஸைட்மெண்ட், ஐயோ இது மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டா எப்படி இருக்கும்ல அப்படின்ட்டு. ஆனால் அதில் எனக்கு என்ன அழகுனா, ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட வந்து அதை பற்றி சொல்கிற போது நான் எப்பவுமே சொல்லுவேன், அவர் ஆதாமா நடிக்கணும்னு சொன்னால் கூட நான் வந்து கண்டிப்பாக நான் நடிச்சிருவேன். எனக்கு அந்த ஒரு பலம் எனக்கு இருந்துச்சு. எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை சட்டையெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ நான் நிறைய ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. எனக்கும் எங்கள் எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து எனக்கு தெரியும் சில டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க செய்கிற விஷயங்கள்ல நம்ம வந்து எல்லா டைரக்டர்ஸுமே எனக்கு பண்ண, நான் எப்பவுமே சொல்கிறேன், என்னோட கதாபாத்திரங்கள் அவங்க உருவாக்குனது தான். பட் சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து நம்ம வந்து நம்பி செஞ்சிடலாம். ஸோ எனக்கு எதுவுமே தோணல. நான் சரி ரஞ்சித் நெக்ஸ்ட் இயர் நான் அவருக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி திருப்பி அவருக்கு ஒரு சின்ன ஒரு அமைதி இருந்துச்சுன்னா அது ஓகே சொல்லிட்டாப்புல, சார் நல்லா கோமனா சார் சின்னதாக ரொம்ப சின்னதாக இருக்கும். சரி பரவாயில்ல ரஞ்சித். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆச்சு. அங்கே போனாலும் இந்த முதல் நாள் மட்டும்தான் போடுற போது ஐயோ யாராவது பார்க்குறாங்களா, இன்னும் என்ன பண்ண போகிறது, டவலை கொண்டு வா இது அது. அப்புறம் கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சம் இருந்துச்சு. அதுக்குள்ளே போயிட்ட பிறகு அந்த வாழ்க்கைக்குள்ள அப்படியே தான் போக முடிஞ்சது. அவங்க என்ன எப்படி வாழ்ந்திருப்பாங்க அந்த உலகத்துக்குள்ள அப்படியே இழுத்துப்பட்டது. எப்படி இந்த சினிமா பார்க்கும் போது ஒவ்வொரு ஆடியன்ஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு ஜன்னல் வழியா அவர் உள்ள அந்த உலகத்துக்குள்ள இழுக்கிறாரோ அதே மாதிரி தான் எங்க எல்லாரையும் இழுத்து கொண்டு போனார் எங்க கையை பிடிச்சி. ரஞ்சித், இதை வந்து ஐ டோன்ட் திங்க் நீங்க இல்லாம இந்த கேரக்டர் என்னால பண்ணிருக்கவே முடியாது. நீங்க கொடுத்த சப்போர்ட், நீங்க கொடுத்த இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு வேஷம் நம்ம இந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஹரி, அசோக், பிரீத்தி, ஐ மீன் மாளவிகா, பசு, கங்கம்மா எல்லாருமே வந்து இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எங்களுக்கு, ஈவன் டேனியல் ஃபார் தட் மேட்டர், யாராவது கொடுக்க மாட்டாங்களா, இது வந்து நாங்கள் இதை செஞ்சு ஏதாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் சக்தி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக, நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா அந்த மாதிரி ஜென்ரலாக அப்படி ஒரு சாதாரண ஒரு சாதாரண இல்லை, ஒரு நல்ல மசாலா ஜனரஞ்சகமான ஒரு படம் வந்து பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி மெசேஜ் உள்ள அத்தனை லேயர்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து ஜனரஞ்சக ரீதியாக எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து மக்களிடையே சேர வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது. தேங்க்யூ சார் ஃபார் சேயிங் தட். கைண்ட் வேர்ட்ஸ். நாங்களாம் வந்து இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் சின்னதாக ஒரு முத்திரை நீ குத்துற போது இட்ஸ் அ ட்ரூத். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ரஞ்சித், தேங்க்யூ ரஞ்சித். ஐ ஆல்வேஸ் உங்களை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன நிறைய நல்ல வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி. எனக்கு வந்து எப்பவுமே எனக்கும் என்னோட இயக்குநர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு எப்பவுமே இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து படம் செய்யறதுக்கு முன்னாடி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். அப்போ அவ்வளோ ஒரு ஒற்றுமை இல்லை. பட் பாலால ஆரம்பிச்சு நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு டைரக்டர் இப்போ மணி சாரோட வேற ஒரு ரீதியில ரியாக்ட் பண்ணுவோம், சங்கர் சாரோட வேற ஒரு, ஹரியோட, தரணியோட. பட் சில டைரக்டர்ஸ் பாலால ஆரம்பிச்சு ரஞ்சித், அப்புறம் நம்ம தரணி, இப்போ ஆனந்த் வரைக்கும் ஒரு சினிமாவை மீறி ஒரு நட்பு வந்துட்டு அதுல வந்து நாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து கிண்டல் அடிச்சுக்குவோம். இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ற போதெல்லாம் வந்து நம்ம
லைக் வி ரியலி என்ஜாய் அந்த ஒரு நட்பு, லைக் அடுத்தது என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அதுலயே ஒரு விளையாட்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபியூ டைரக்டர்ஸ் ஐ ஹேவ் தட் திங் வித். அண்ட் ஐவ் ஆல்வேஸ் பீன் அ ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். மெட்ராஸ்ல இருந்து எனக்கு ரொம்ப உங்களோட நடிக்கணும், உங்க படத்துல நான் பண்ணணும், நம்ம ஒரு நாள் செய்யும் போது ஒரு சேர்ந்து செய்யும் போது ஒரு சிறந்த படம் ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டு இந்த படம் நீங்க கொடுத்தீங்களா, தேங்க்யூ. ஐ நெவர் forget that ரஞ்சித். இட்ஸ் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண படம் இல்லை. நான் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், உணர்ச்சி வசமா பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன், நல்லா நடிச்சிருக்கேன், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இந்த மாதிரி உண்மை இருக்கிற ஒரு விஷயம், இவ்வளவு ஆழ்ந்த சிந்தனையோட இதை வந்து நீங்க சும்மா அப்படி ஒரு படம்னு யாருமே பார்க்க முடியாது. இப்ப எல்லாரும் பேசின மாதிரி அது உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அத்தனை விஷயங்கள் அதுல பேசப்படும், அவசப்படும். இந்த ஞானவேல் இந்த மாதிரி இப்போ என்ன மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வச்சு பண்ற போது பயங்கரமா இல்லைங்க, ஒரு 5 ஃபைட் வச்சுட்டு ஒரு இதுன்னு. இந்த படத்துல ஃபைட் இல்லை, சாங் இல்லை, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த மாதிரி இல்லை. முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை, இது வேற மாதிரி. அது வந்து ஃபேன்ஸ் என்கிட்ட வேற சொன்னாங்க. நான் சொன்னேன் அது ஏன் லைன் தான் அப்படின்னா, இல்லை சார் நாங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து தேங்க்யூ ஞானவேல் ஃபார் பீயிங் த ப்ரொடியூசர். தில்லா வந்துட்டு நீங்க வந்து நான் பண்ணுவேன்னு சொல்றதுக்கு. அண்ட் நேஹா தேங்க்யூ ஸோ மச். உங்க ஸ்பீச் வந்து நீங்க நிறைய பேசல, ஆனா உங்க உணர்ச்சியால நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. நாங்கெல்லாம் பேசுறத விட நீங்க சொன்ன விஷயம், அந்த சந்தோஷம், அந்த பூரிப்பு, அந்த மகிழ்ச்சி எல்லாமே தெரிஞ்சது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கங்க்ராட்ஸ், குட் ஸ்பீச். அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் ஆல் த கைண்ட் வேர்ட்ஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம டயலாக் ரைட்டர்ஸ் அண்ட் லவ் கீகன், மீரா, தமிழ் பிரபா, மீரா நான் சொன்னதை விட மீறி வேற எங்கேயும் இங்க இருக்கீங்க. அழகா பேசுற அழகிய பெரியசாமி சார், பெரியன் அவரு, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அந்த டைலாக்லாம் லைக் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைலாக்ஸ் எவர் செட். சாவுக்கு துணிஞ்சவன் மட்டும்தான் எங்க வாழ்க்கைன்றது வந்து லைக் somebody said it's not, அது ஒரு டயலாக் இல்லை, அது ஒரு இமோஷன். அது எங்க யாருக்கு வேணாலும் பொருந்தும், எங்க எல்லாருக்குமே பொருந்தும். இந்த படத்துல நாங்க அந்த சாவோட விளிம்புல போனோம், ஒரு ஆர்டிஸ்டிக் சாவோட விளிம்புக்கு போய் தான் நாங்க வந்தோம். இட் இஸ் சச் அ ட்ரூ லைன். தேங்க்யூ சார், தட்ஸ் வெரி கிரேட் லைன். அண்ட் பாடல் வரிகள் மௌனம்னு ஒரு பேர் வச்சுட்டு அவ்வளவு அழகா பேசி அதுக்கு விட அழகா பாடுறீங்க. எனக்கு திடீர்னு வேற மோகன் அந்த டைம்ல யார் பண்ண அந்த அவங்க தான் பாடின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அவ்வளவு கூலா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி எல்ஸ். எனக்கு வந்து தேங்க்யூ, ஐயோ சாரி, முக்கியமா தேங்க்யூ சொல்றதுக்கே மறந்து. எதுக்குன்னு ஸ்ருத்தின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க வந்து கண்டினியூட்டி குயின். அவள் ஃபர்ஸ்ட் இருக்காளா அவள் இந்த படம் இருக்கும்போது ரொம்ப ஒல்லியா சின்ன பொண்ணா இருந்தா, இப்போ கொஞ்சம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்திருக்கா மோலே சுகந்தனே. அவள் வந்து கண்டினியூட்டினா அப்பா அடிச்சிருவா. பட் ஐ ஸ்டெலிங் ரஞ்சித், எவ்வளவு கஷ்டம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நீ இது பண்றதுக்கு. ரொம்ப நல்லா யூ ஜஸ்ட் ராக்ட் ஸ்ருதி. எப்பவும் லைக் ஐ ஆல்வேஸ் டெல் மை அசிஸ்டன்ட் ஸ்ருதி மாதிரி இரு, திங்கே பண்ண மாட்டேன் எந்த ஒரு விஷயமும். அதை ஒரு இரிட்டேட் பண்ணுவேன். நாங்க ஷார்ட்ல சீரியஸா நடிக்கணும் நினைக்குமே, சார் 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 இங்க ஒரு சின்ன ஒரு கல் இருந்துச்சு, இல்லை இங்க ஒரே ஒரு முடி இந்த பக்கம் இருந்துச்சு, ஒரு முடி தான் இல்லை சார் ப்ளீஸ் சார் வேணாம் சார் டைரக்டர் பறையும் சீதா பறையும் இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு தேங்க்யூ அன்பு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்வேஸ் பீங் தேர். எப்பவுமே உங்க டயலாக்ஸ் வந்து நீங்க சொல்லுவீங்க, அதே மாதிரி நீங்க வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ஊக்கம் கொடுத்துட்டே இருக்கீங்க சார். நல்லா வந்துச்சு, சூப்பர் சார், இந்த சீன் சூப்பர், தேங்க்யூ அன்பு, ரியலி லவ் யூ ஃபார் தட். தாமன் ஒருத்தர் இருக்காரு. தாமு வந்து ஆக்சுவலா நான் வந்து எல்லாரும் பேரும் சொன்னீங்க, என் பேர் ஏன் சொல்லுன்னு சொன்னதுக்காக நான் சொல்றேன். தாமு கையை தூக்குதாமு, மூஞ்ச திருப்பி காமி தாமு. அந்த தாமு எப்படின்னா, நீ என்ன கெட்ட போட்டுருவியா, ஸோ வந்துருவாப்புல. ஒரு நாள் கூலிங் கிளாஸ்ல இருப்பாப்புல, தென் அடுத்த நாள் பார்த்தா கிளீன் ஷேவ், திடீர்னு பார்த்தா ஆரஞ்சு கலர்ல இருக்கும், திடீர்னு பார்த்தா வேற ஒரு இதுல இருப்பார், திடீர்னு மீசா இருக்கும், திடீர்னு டே என்னடா டெய்லி பண்றேன். அப்புறம் ஒரு நாள் நான் வரது தெரியல, வெளியில உட்காந்து பண்ணிட்டு இருக்காப்புல. பட் வெரி ஹார்ட் ஒர்க். தேங்க்யூ தாமு. இல்லா எவ்ரிபடி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் எங்களோட டீம், இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ண அந்த கேமரா டீம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லா இடத்துலையும் கும்பலில் உங்களை நசுக்கி கசக்கி திட்டி அடிச்சு உதச்சி எல்லாம் பண்ணணும். இல்லடா இந்த ஷார்ட்டை நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி போராடணுமோ அந்த மாதிரி போராடி அவ்வளோ நல்ல விஷுவல்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி. அண்ட் மிக முக்கியமாக இந்த மேடையில் நான் சொல்ல விரும்புவது, நான் எப்பவுமே வந்து ஒரு படம் பண்ணுவேன், நிறைய வருஷம் பண்ணுவேன், 2 வருஷம் எடுப்பேன், 3 வருஷம். ஏன்னா நான் கிறுக்க மாதிரி அதுக்குள்ளே இறங்கி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். ஒரு 6 மாதம் வந்து கதை இதில் போயிட்டு இருக்கோம். அப்புறம் 6 மாதம் அந்த கேரக்டருக்கு வெயிட்டு போடுவேன், லூஸ் பண்ணுவேன், ஏதோ பண்ணுவேன், அது போயிடும் 2 வருஷம். சில டைம் படங்கள் டிலே ஆகும், யார் தப்பும் இல்லை. பட் ஐம் சேயிங் அந்த ஒரு எப்படியோ ஒன்று பண்ணன்ட்டு. என்னோட ரசிகர்களுக்கு எப்பவுமே நீங்கள் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படங்கள் பண்ணுங்களேன், ஏன் ஐ மீன் கொஞ்சம் டைம் ஆகுது நான் ப்ளீஸ் நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. உங்களுக்காக நான் முடிவு எடுத்து பண்ணது 3 படங்கள் பண்ண ஒரே டைமில். மகான், கோப்ரா அண்ட் பொன்னியின் செல்வன். எல்லாமே அதே கெட்டப்பு, அதே முடி, அதே தாடி. ஆனா எனக்கு என்ன சேலஞ்சா இருந்துச்சுன்னா, சரிடா 3 படம் பண்றோம், ஏன் 3 படம், ஏன் ஒரே டைம்ல பண்ண மாட்டேன், 2 படம், கெட்டப் மாறும்.
மாற முடியாது. நான் நினைச்சேன் அந்த இதே கெட்டப்ல 3 படம் வித்தியாசமா பண்ண ஒரு சேலஞ்ச், அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அண்ட் இட் ரியலி ஒர்க் ஃபார் மீ. எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா கோப்ரா வந்து சரியா போகல. பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணோம், நம்ம வந்து கடவுள் கிடையாது, சில டைம் அது ஒர்க் அவுட் ஆகாது, ஏன் ஒர்க் அவுட் ஆகுது நமக்கு தெரியாது. ஆனா அந்த படத்துல நான் சில காட்சிகளை நடிச்சது வந்து நான் வேற எந்த படத்துல நடிச்சிருக்க மாட்டேன், அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பேன். ஆனா ஒரு படம் வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் அது போய் சேரும். அதனாலதான் இங்க வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அவங்க தெரியுதுல, அவங்க ரசிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து சொல்றாங்கன்ற போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு டிமாண்டெக் வந்து நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ அருள்நிதி அண்ட் டு அஜய். ஐ ரியலி லவ் தட். நம்ம 2 பேரும் கோப்ரால சந்திச்சது இங்க வந்து நம்ம சரிப்படுத்துறோம்னு நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் மகான் ஒரு படம் வந்து ஓடிடியில விட்டாங்க. எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஆனா அந்த படம் நம்மளால எவ்வளவு ஓடிச்சு, எவ்வளவு பிடிச்சது மக்களுக்குன்னு தெரியாத ஒரு இதுல நான் எப்பவுமே மகான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ நாங்க ஆந்திரால போடும்போது வைசாக், விசாகப்பட்டினம் எல்லா இடத்துலயும் அவ்வளோ ஒரு கிரேசி சப்போர்ட். அவங்க எல்லாருமே தங்களான இதாக ரொம்ப இதா ஒரு மாதிரி அவங்களோட படம் மாதிரியே கொண்டாடுறாங்க. அதுல வந்து நான் எப்பவுமே வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு வசதியா இருக்கிறதுக்காக நான் சிவபுத்திர சூசாரா நம்ம கத்துவாங்க, ஐ சூசாரா, அபரிச்சித்திரு சூசாரா, மல்லனா கந்தசாமி சூசாரா கத்திக்கிட்டே இருப்பானுங்க. தென் அவங்க கத்துறாங்க மகான், மகான் நீ பாத்தியா, அவன் சார் மஞ்சி பிக்சர் சார் அவங்க சொன்னாங்க. அப்பதான் எனக்கு இது 2 இடத்துல நடந்துச்சு. ஸோ 3வது இடத்துல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் எல்லா படமும் சொல்ற போது கடைசி மகான் சொன்னேன். எல்லா படத்தை விட மகானுக்கு தான் பயங்கர கூச்சல். அப்ப நான் ரஞ்சித்தும் நானும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சார் என்ன சார் இதுன்ட்டு லைக் ஓட்டிட்டு போனாலும் அது வந்ததுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுக்கு கார்த்திக் தேங்க்யூ, ஐ லவ் யூ. அண்ட் எனக்கு எப்பவுமே வருத்தம், என் பையனோட நடிச்ச அந்த முதல் படம் வெற்றி அடைஞ்சு, அது கண்டிப்பா வெற்றி அடைஞ்சு, ஆண்டவர் அதை பத்தி பேசுறாங்க. ஸோ ஐ ரியலி லைக் தட்.